ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு பெஸ்ட் ஃப்ரீயான டொரண்ட் டவுன்லோடர் அந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து டொரண்ட் டவுன்லோடர்னா நெறையவே தெரியும். உங்களுக்கு வந்து படம் டவுன்லோட் பண்றதுக்கோ, அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், ஃபைல்ஸ் எது வேணாலும் நீங்க டொரண்ட் ஃபைல்ல வந்து டவுன்லோட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டொரண்ட் டவுன்லோடர் வந்து தேவைப்படும். ஸோ நீங்க வந்து நெறைய டொரண்ட் டவுன்லோடர் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம். அதில நெறைய ஆட் வரும். இல்லைன்னா பே பண்ணணும். ஸோ அதெல்லாம் இல்லாம எப்படி வந்து ஒரு ஃப்ரீயா பெஸ்ட்டான டொரண்ட் டவுன்லோடர் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ஊரு டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே கைஸ். இப்போ பார்த்தோம்னா நான் என்னோட கூகுள் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பெஸ்ட் டொரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, qbittorrent தான். இது எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஃப்ரீயான இதில எந்த ஆடும் அது மாரிலாம் எதுவுமே வராது. நீங்க மத்த டொரண்ட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஆட் வரும். இதெல்லாம் சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த டொரண்ட்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஆடுமே கிடையாது. ஸோ qbittorrent டவுன்லோட் ஃபார் பிசி அந்த மாரி வந்து நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள்ல சர்ச் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து நெறைய ரிசல்ட் வரும். ஸோ அதில வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பின்னாடி இங்க கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7, 8, 10 ஸோ இந்த இதுக்கெல்லாம் இது இருக்கும். உங்களுக்கு விண்டோஸ் வந்து 32 பிட்னா நீங்க 32 பிட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட விண்டோஸ் வந்து 64 பிட்னா நீங்க வந்து 64 பிட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டிருக்க விண்டோஸ் வந்து 64 பிட் வெர்ஷன். ஸோ 64 பிட் வெர்ஷன கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அத வந்து கிளிக் பண்ணிட்டேன். யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லின்னு போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் வந்து கேட்குது. வந்து நான் ஸ்டார்ட் டவுன்லோட் குடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இத வந்து ஃபுல்லா டவுன்லோட் ஆன பின்னாடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டொரண்ட் ஃபைல் ஆட் பண்ணி நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். அதே மாரி எந்த ஆடும் அது மாரிலாம் எந்த இதுவுமே வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும். நான் அத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ என்னோடது வந்து டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் ஃபோல்டர் குடுத்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இதான் டவுன்லோட் பண்ண ஃபைலு. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26.5 எம்பி. ஸோ இத வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுங்க. உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். நீங்க அத கூட நீங்க ஸ்ட்ரெயிட்டா கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷான்னு கேட்குது. ஸோ இங்கிலீஷ் குடுத்துட்டு ஓகே குடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அது அன்பேக்கிங் ஆயிட்டு இருக்குது. இது ஒரு 100% ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோடு இன்ஸ்டால் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் இன்டர்ஃபேஸு. ஸோ இதில வந்து நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இங்க ஐ அக்செப்ட்ங்கிறத வந்து டிக் பண்ணிருங்க. இங்க நெக்ஸ்ட்டு, ஸ்டார்ட்டு, இன்ஸ்டால் குடுத்துருங்க. இது இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல எவ்வளோ சைஸ் பிடிக்கும்னா 130 எம்பி சம்திங் பிடிக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பேனல்ல வந்து ஆப்பீஸ் வந்து அதுக்குள்ள போய்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு qbittorrent ஓகே. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 எம்பி வந்து இன்ஸ்டால் ஆகுது. உங்களுக்கு சைஸ்ல கம்பேரிசன் பண்ணும்போதும் இது வந்து கம்மியா தான் இருக்கும். மித்த சாஃப்ட்வேர் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ qbittorrent வந்து இத டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து qbittorrent வந்து சர்ச் பண்ணலாம். இங்க கீழ போயிட்டு qbittorrent இத குடுங்க. இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து அக்ரி குடுத்துக்கோங்க. லீகல் நோட்டீஸ் வந்து அக்ரி குடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸு. நீங்க சைட்லயே பார்த்துக்கலாம். டவுன்லோட் ஆகுறது, சீடிங்கு கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா, ரெஸ்யூம் பண்ணலாமா? இல்ல பாஸ்டு அதே மாரி ஆக்டிவ்ல எது இருக்கு, இன்ஆக்டிவ்ல எது இருக்கு, ஸ்டால்டு இது எல்லாமே இதிலயே பார்த்துக்கலாம். ஸோ இது மேல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிங்க்கு. இது வந்து உங்களுக்கு வந்து டொரண்ட் ஃபைல்ல வந்து ஆட் பண்றது. ஸோ இத நான் கிளிக் பண்ணிட்டு, நீங்க எங்கேயோ உங்களோட டொரண்ட் ஃபைல் வந்து வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொரண்ட் ஃபைல் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே. நம்ம இதில வந்து ஒரு ஒரு செக்கிங்காக நான் இதில வந்து ஒரு டொரண்ட் ஃபைல் வந்து ஆட் பண்றேன். ஸோ டொரண்ட் ஃபைல் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்ச பின்னாடி, நீங்க இந்த ஆட் டொரண்ட் குடுங்க. ஆட் டொரண்ட் உள்ள டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிம்பிள் போட்டு உங்களுக்கு காட்டும். அந்த டொரண்ட் ஃபைல். இத குடுத்துட்டு ஒரு ஓப்பன் குடுத்தீங்கன்னா, அதில என்னென்ன ஃபைல்லாம் டவுன்லோட் ஆக போகுது, அந்த டீட்டெயில் எல்லாமே வரும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்க சேவ் ஆகணும், அதுவும் நீங்க வந்து இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேமு ஓகேவா? இது ஒரு கேம் தான் நான் வந்து டொரண்ட் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே குடுத்துர்றேன் இப்ப. ஸோ ஓகே குடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு டொரண்ட்னாலே எப்படின்னு தெரியும். அது டவுன்லோட் ஆகுறது எல்லாமே அப், டவுன் 2மே ஏறும். இங்க உங்களுக்கு எந்த விதமான ஆடோ அந்த மாரிலாம் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் நீட்டா இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, qbittorrent வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பெஸ்ட் யூடொரண்ட் டவுன்லோடர்னே சொல்லலாம். மத்த இது கம்பேர் பண்றதுக்கு. ஸோ இத நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்.
ஸோ அதில வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து மெயில்லயும் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து Instagramல டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணலாம். கமெண்ட்லயும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணல. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதேமாரி இந்த வீடியோல வந்து ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. அப்பதான் வந்து நான் என்னோட வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதேமாரி இதுவரைக்கும் நீங்க நம்ம ஊரு டெக்குங்கிற சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொரோனா பரவிட்டு இருக்கிறனால வீட்லயே இருங்க. நான் போன வீடியோலயும் எண்ட்ல சொன்ன மாரி நீங்க வீட்லயே இருங்க. தேவையில்லாம வெளிய வராதீங்க. அதேமாரி உங்க ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க. ஸோ பாய் கைஸ்.